குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்களுடைய விஜய் நம்பியார், ஃபவுண்டர் ஆஃப் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நம்ம இந்த மெசேஜை தினமும் காலையில் சொல்கிறோம். நிச்சயமாக 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறோம். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால், பிரச்சனையிலேருந்தும் டென்ஷன்லேருந்தும் கஷ்டத்துலேருந்தும் வெளியில் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதில் சொல்கிறோம். ரைட்டுங்களா? சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. எல்லா கஷ்டத்துலேருந்தும், எல்லா பிரச்சனையிலேருந்தும், பெரிய பெரிய பிரச்சனையிலேருந்தும், பெரிய பெரிய வியாதியிலேருந்தும் வெளியே வந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லிகிட்ருக்குறோம். அதனால் உங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக காலையில் தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக உதவியாக இருக்கும். அது இல்லாமல் நேரடியாக வருபவர்கள், ஞாயிற்றுக்கிழமை வருபவர்கள் நிறைய பேர் ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பண்ணாதவங்க திருப்பி ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த போன சண்டே வந்தவங்க இல்லை புதுசாக கூப்பிட்டவங்க நிச்சயமாக டைமை ரீகன்ஃபார்ம் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் மெசேஜை தூரத்துலேருந்து கேட்குறவங்க தயவுசெய்து ரெகுலராக கேளுங்க. ரெகுலராக ஆழமாக, கவனமாக, ரொம்ப ஆர்வமாக, தெளிவாக ஆகிறதுக்காக கேளுங்க. சும்மா கடமைக்காக கேட்டிங்கன்னா எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்காது. இதை பற்றி ஆர்வமாக கேட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ரொம்ப ஆழமாக கேட்கணும், கவனமாக கேட்கணும், தெளிவடையணும், அதை பற்றி யோசிக்கணும், அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் எப்படி செய்கிறதுன்றதை சிந்திக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் இந்த காலையில் கேட்குற இந்த மெசேஜில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தினமும் காலையில் சும்மா பேருக்கு ஆன் பண்ணி கேட்டுட்டு போனவங்கெல்லாம் போயிட்டாங்க, காணாமே போயிட்டாங்க. சும்மா பேருக்கு வந்து தலையாட்டி கேட்டவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. கவனமாக எடுக்கிறவங்க மட்டும்தான் இது கூட இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. நார்த்தில் நிறைய இடங்களில் நிறைய பேர் இதை புரிந்து கொண்டு எங்கள் கூடவே வந்துட்டுருக்குறாங்க. புரியாதவர்கள், ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டுக்காக ஓடி வந்தவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. அதனால் நிச்சயமாக இதை கவனமாக கேளுங்கள், ஆர்வமாக கேளுங்கள், ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மட்டும்தான் இது பிரயோஜனம் தரும். ரொம்ப தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா டெய்லி நான் பாட்டுக்கு மெசேஜ் சொல்லி நீங்கள் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு அப்புறம் ஒன்றுமே ஆகலை சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆகாது. அதனால தான் சொல்கிறேன். ஆனால் உன்னிப்பாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக பெரிய வெற்றி கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஆயுத பூஜை வந்தால் பார்க்குறீங்க, எல்லோரும் குங்குமத்தை எங்கெங்கேயுமா அப்ளை பண்ணுறாங்க இல்லையா? எல்லாம் ஒரு பொருள் விடுறதில்ல. வீட்டில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணுவாங்க. வீட்டு வாசலில் போடுறாங்க, எப்போவுமே போடுறாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா நிச்சயமாக குங்குமம் வைக்காமல் வெளியே இறங்க மாட்டாங்க. அது குங்குமம் இப்போ போட்டால் மாறிடுச்சு, டிசைனாக மாறிடுச்சு, பிளாஸ்டிக்கில் போட்டுக்கிறாங்க. நோ யூஸ். குங்குமமே வச்சாலும் நோ யூஸ். அதனால் எல்லாம் ஒன்று தான். ஏன்னா குங்குமம் ஏன் வச்சாலும் யூஸ் இல்லைன்னு சொல்கிறேன்னா, அது என்னென்ன தெரியாமல் இவங்க எல்லாத்துலேயும் கொண்டு போய் வச்சு என்ன பிரயோஜனம்? பாருங்கள், நிறைய பேர் காரில் வைக்கிறாங்க, அதில் வைக்கிறாங்க, இதில் வைக்கிறாங்க, அப்போ கூட ஆக்சிடெண்ட் ஆகுது. நிறைய பேர் எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க, அப்போ கூட வியாதி வருது. குங்குமம் வைக்காத இடமே இல்லை, வீடெல்லாம் வச்சு கும்பிட்றாங்க, அப்போ கூட வருது இல்லையா? ஏன் வருது? அது நல்லா யோசிங்க. ஏன் வருது? குங்குமத்தை நீங்கள் வைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு பிரச்சனை வருது. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த குங்குமம் என்னன்னு தெரியாமல் வச்சிட்ருக்கிறீங்க. தெரியாமையே வச்சிட்ருக்கிறீங்க. கெட்ட சக்தி பாருங்கள், உங்களை அது புரிய விடாமல் பண்ணிட்டான். ஏன்னா அது செய்யவே தேவையில்லை. சும்மா சடங்கு சொல்லி கொடுத்துட்டான் உங்களுக்கு. வெயின்னு சொல்லிட்டான். நீங்களும் வைக்கிறீங்க. அது என்னன்னு புரிய வைக்கல, அது என்னன்னு சொல்லலை. அது என்னன்னு சொன்னால் நீங்கள் வைக்கவே மாட்டீங்க. அது அவனுக்கு தெரியும் பாருங்கள். அதனால தான் அது என்னன்னு சொல்லி தரல. என்னன்னு சொல்லி தந்துட்டா அவ்வளோதான், நீங்கள் அதெல்லாம் விட்டுருவீங்க. ஆனால் என்னன்னு சொல்லாததால் அழகாக இதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா நாளும் பூஜை பண்ணிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. சொல்லிட்டா புரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான், கிளியர் ஆகிடுவீங்க. அதனால தான் புரிய விடாமல் பண்ணியிருக்கிறான். அதுக்கு தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். விக்னேஸ்வரோட தலை வெட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். யானை தலையை வச்சாங்கன்னு சொல்கிறான். எல்லாம் சொல்கிறான் பாருங்கள். இந்த கதையெல்லாம் அழகாக சொல்லியிருக்கிறான் பாருங்கள். உங்களுக்கு பொய்க்கதை, இந்த பொய்க்கதையை மட்டும் அழகாக சொல்லியிருக்கான். ஆனால் இந்த தலையை வெட்டும்போது ரத்தம் வந்ததே, அதையே சொல்ல மாட்டேங்கிறான் பாருங்கள். அதுதான் அவனுடைய தந்திரம். இந்த தந்திரத்தை தான் நாங்கள் 25 வருஷம் முன்னாடி 35 வயசு ஆனோடனே கண்டுபிடிச்சோம்.
இந்த தந்திரம் தெளிஞ்ச உடனே, உண்மையாகவே சொல்கிறேன், இந்த தந்திரம் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே எங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு. டக்கா டக்கா டக்கான்னு தீர்ந்துச்சு. கிளியர் பண்ணார், சமாதானம் கொடுத்தாரு, சமாதானம் சந்தோஷத்தில் வந்துட்டோம். அப்போ தான் கிளாரிட்டி கிடச்சிது. ஓ, இது இவ்வளோ பெரிய விஷயமா அந்த குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் வைக்கிறதே விட்டுட்டோம். ஏன்னா தெளிவாக தெரிஞ்சிடுச்சு. அந்த குங்குமம் என்னான்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் அது வைக்க வேண்டிய தேவையில்லை. அது வைக்கிறதுக்கு நாக்கை கொடுத்துருக்குறாரு. தெரியுமா உங்களுக்கு? நாக்கில் அந்த குங்குமத்தை வைக்கலாம். எப்படின்னா அதை சொல்லி சொல்லி வைக்கலாம். நீங்கள் சொன்னாலே போதும். அப்போது இந்த குங்குமன்றது வேறு ஒன்றும் இல்லை. அவரை தலையை வெட்டினோன்னா ரத்தம் கொட்டுச்சு. கொட்டுமா கொட்டாதா? நீங்களே சொல்லுங்கள். தலை வெட்டினா ரத்தம் கொட்டும் இல்லை? அவர் தலையை சிவன் வெட்டலைங்க, கெட்ட சக்தி. நம்மளை வெட்ட வேண்டியது சேர்த்து அங்கே வெட்ட வச்சார் அவர் தான். அது உண்மை தான். ஆனால் அவர் வெட்டலை, வெட்ட வச்சார். வெட்டினது கெட்ட சக்தி. ஏன் அப்படின்னா, ஏன் வெட்ட வச்சார்னா, எல்லாம் நம்ம கழுத்தில் வர வேண்டிய கத்தி அங்கே போயிடுச்சு. அதான் வித்தியாசம். அப்புறம் ரத்தம் கொட்டிச்சு பாருங்கள். அந்த ரத்தம் அவ்வளோ பவர்ஃபுல். ஏன் அப்படின்னா, அது மனுஷனோட ரத்தமே கிடையாது. அது கடவுளே அப்ளை பண்ணி இந்த உலகத்தில் அமைச்சது. அதனால் இந்த உலகத்தில் இந்த விக்னேஸ்வர் வரும்போது அந்த ரத்தம் உள்ளே இருந்தது எல்லாமே யாருடைய ரத்தம்? கடவுளுடைய ரத்தம். அதனால் அந்த ரத்தம் வெளியே வந்துச்சு பாருங்கள். அதில் மைக்ரோஸ்கோப்பிக் ஒரு சின்ன பர்சன்டேஜ் எடுத்தால் கூட உங்கள் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். எல்லாமே, அதாவது உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை தீர்ந்துடும். அவ்வளோ பவர் அதுக்கு. புரியுதுங்களா? அதான் இப்போவும் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால் அந்த குங்குமத்தை அப்ளை பண்ணுறதுக்கு, அந்த ரத்தத்தை அப்ளை பண்ணுறதுக்கு கையெல்லாம் அப்ளை பண்ண வேணாம், வைக்க வேணாம், குங்குமம் வைக்க வேணாம், ஒன்றும் வேணாம். வாயால் சொல்லணும், சத்தமாக சொல்லணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்க, இதெல்லாம் பெரிய ரகசியங்கள். ஆனால் நான் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு மந்திரமாக எடுத்துக்கிட்டு தினமும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா தோல்வி அடைவீங்க. ஏன்னா அந்த ரத்தத்தை பற்றி சரியான ஆராய்ச்சி உங்களுக்குள்ளே நடக்கணும். எப்படி வந்தது, ஏன் வந்தது, என்னெல்லாம் வந்து 7 விதமாக அந்த ரத்தத்தை வெளியே கொண்டு வந்தார். 7 விதமாக, ஒரு விதமாக கிடையாது, 7 விதமாக வந்தது. அந்த ரகசியங்களெல்லாம் தெரியணும், ஆழம் தெரியணும், கடவுளை பற்றி தெளிவாக தெரியணும், விக்னேஸ்வரை பற்றி ரொம்ப தெளிவாக தெரியணும், ரொம்ப ஆழமாக தெரியணும். ஏன் வெட்டப்பட்டுன்றது ரொம்ப தெளிவாக தெரியணும். வெட்டின உடனே என்ன ஆச்சுன்றது தெளிவாக தெரியணும். வெட்டின உடனே வெளியில் வந்த ரத்தம் எப்படி வந்ததுன்னு தெளிவாக தெரியணும். பாருங்கள், நம்ம கண்டதெல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக ஓடுறோம். ஒரு சாமியார், ஒரு ஐயர் சொன்னால் அங்கே போய் இங்கே போய் இதை போய் கிரகத்தை சுற்று, அந்த நவகிரகத்தை இப்படி சுற்றி வா, அப்படி சுற்றி வா, அந்த மலைக்கு போ, இந்த மலைக்கு போ, இதுக்கெல்லாம் ரெடி ஆகுறீங்க. செலவு பண்ணி போகிறதுக்கு ரெடி ஆகுறீங்க, காசும் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறீங்க. பாருங்களேன், கெட்ட சக்தியோட பெரிய தந்திரம் பாருங்கள். அதுக்கெல்லாம் ரெடி ஆகிடுறீங்க, பணம் கூட கொடுக்குறீங்க. நான் சொல்கிறேன், வீட்டில் உட்காந்து இதை சொல்லணும், இதை பற்றி ஆராயணும்னா முடியாதுங்கிறீங்க. அது நாங்கள் எல்லாம் முடியாதுங்க. ஒரு பைசா செலவு கிடையாது. நான் ஒரு காசு கேட்கல. ஒருத்தர் நான் கேள்விப்பட்டேன், நேற்று ஜூம்லலாம் கிளாஸ் எடுக்கிறாங்களாம். எவ்வளோ தெரியுமா? 2000 ரூபாவும் ஏதோ வளர்கிறதுக்கு. அது கேட்குறதுக்கு கொடுக்குறாங்க. 2000 ரூபா கொடுத்து ஜூமில் போய் உட்கார்றாங்க. தெரிஞ்சுக்க, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இங்கே ஃப்ரீயாக நம்ம சொல்கிறோம், அதுக்கு மரியாதை இல்லை. நீங்கள் உடனே நினைக்கிறேன், இல்லை வேணாம். அதுதான் பாருங்கள், கெட்ட சக்தி தலையில் வந்து விளையாடுவோம். உங்களால் அதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் பிரச்சனை வெளியே வர மாட்டீங்க. பணம் கொண்டு போய் கொட்டினாலாம் ஒன்றும் நடக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. இதை தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதனால் இந்த ரத்தம்ன்றது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. பிள்ளையார் தலையை வெட்டினோடனே வந்த ரத்தம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது மாத்திரம் நமக்கு தெளிவு வந்துச்சுனாலே போதும், நம்ம பிரச்சனைலாம் காணாமல் போயிடும், எல்லாம் காணாமல் போயிடும். இதை பற்றி விஸ்தாரமாக பேசணும். எனக்கு இந்த ஒரு மெசேஜில் தான் சொல்ல முடியாது. தொடர்ந்து நான் இதை பற்றி பேசுவேன். இதை கவனமாக கேளுங்கள். இதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணுங்கள், உங்கள் மனசில் அப்ளை பண்ணுங்கள். நிறைய டென்ஷன் இருந்தால் காணாமல் போயிடும். அதான் நான் சொன்னேன்ல, மந்திரம் மாதிரிலாம் அப்ளை பண்ணக்கூடாது. இதை அழகாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் தெளிவாக அதை பற்றி பேசுவோம். அந்த மாதிரி தெளிவாக எங்கள் கூட வரணும்னு ஆசைப்படணும். சும்மா தூரம் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மெசேஜை போய்ட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய பழைய ஆளுங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு வெற்றியே கிடைக்காது, சொல்கிறேன். நிச்சயமாக கூட சேர்ந்து இருந்து நல்ல அன்போட
சேர்ந்து பழகி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை வருபவர்கள் தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் வாருங்கள். ஆர்வத்துடன் இதை கேளுங்க, இதை அப்ளை பண்ணுங்கள். அது இல்லாமல் சும்மா கேட்டிங்கன்னா பிரயோஜனம் இருக்காது. அதான் நல்லா சொல்கிறேன். ஆனால் இந்த விஷயம் மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்க இன்றைக்கி. அந்த ரத்தம் ரொம்ப பலமானது. பிள்ளையார் தலையை வெட்டின போது வந்த ரத்தம் ரொம்ப ரொம்ப பலமானது. அதை அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி போங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிய 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 உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். எல்லா பிரச்சனையும் தீரும். நல்லா அறிவு வரும், ஞானம் வரும். நிச்சயமாக வியாதிகள் காணாமல் போகும். உங்கள் பணப்பிரச்சனை காணாமல் போகும். எல்லாத்துக்கும் வழி அதுதான். அதை தெரிந்து கொள்ளுங்கள். இது மாதிரி பல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.